துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ரயில்வே, யூபிஎஸ்சி, கவர்மெண்ட் எந்த விதமான எக்ஸாம் எழுதினாலும் இந்த வருஷம் போட்டித் தேர்வில் வெற்றி உங்களுக்கு உண்டு. வேலை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ காதல் கைகூடும். பணவரவு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இந்த ஆண்டு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த காலம் இது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுமாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவனுக்கு 9ல் குரு, அவனுக்கு 9ல் குரு அத்தம் போயிட்டாமாங்க ஜோசியர். அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். எத்துணை கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கம்பெனியில் ரெகக்னைசேஷன் கிடைக்காது. ஒரு பயணத்தில் உடைமைகளை தொலைச்சி விடுவீங்க, மறந்து விடுவீங்க. ஸோ ஞாபக மறதி அதிகமாக வரும், அதில் ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நிலம் இருந்தால் புதிய வீடு கடன் வாங்கியாவது கட்டிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத கடன் விரயமாயிடும். தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய எதிரிகள்லாம் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒற்றுமை இல்லாமல் போயிடுவாங்க. தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. வீட்டில் நகை பணம் இருந்தால் அது மிஸ் ஆகிறதுக்கு அல்லது திருட்டு போகிறதுக்கு அல்லது பயணத்தின் போது நீங்களே விட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய குரோத் படிப்படியாக குறையும். (2026) துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் 75% பாசிட்டிவான பலன்கள் தான் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது நல்லது. 5ல் ராகு பகவான் இருக்கிறது ஒரு சில விஷயத்துக்கு நல்லது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்லது. அதே போல் குரு 10க்கு வரார், அது ஒரு சில விஷயங்களில் பேடு. ஸோ இது ஒரு மிக்சடான பலன்கள். பட் நெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 80% ப்ளஸ்ஸு. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, நீட்டு, ரயில்வே, யூபிஎஸ்சி, கவர்மெண்ட் எந்த விதமான எக்ஸாம் எழுதினாலும் இந்த வருஷம் போட்டித் தேர்வில் வெற்றி உங்களுக்கு உண்டு. இந்த வருஷம் நீட் எக்ஸாம் பாஸ் ஆகிற 100 பேர்த்தில் நீங்கள் என்ன ராசின்னு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒரு 30 பேருக்கு மேலே துலாம் ராசி, துலா லக்கணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ 10ல் 30% துலாம் ராசி, துலா லக்கணம் அல்லது துலாத்தில் ஒரு கிரகம் நின்று தசா புத்தி நடத்துகிறவங்க தான் இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆவாங்க. ஸோ நீட் எக்ஸாம் மட்டும் கிடையாது, எல்லா போட்டித் தேர்வுலையும் இந்த வருஷம் துலாம் ராசியினுடைய இம்பேக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வெளியூர் வேலைவாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் 100% ஃபிக்ஸ் ஆகும். 90s கிட்ஸுக்கு 100% இந்த வருஷம் நீங்கள் சிங்கிளாக இருந்து மிங்கிளாக தான் இந்த 2026 சிங்கிளாக உள்ளாகி போய் 2027 மிங்கிளாக இருப்பீங்க. ஸோ திருமணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நடக்கும். துலாம் ராசிக்காரர்கள் யாராவது ஒன் சைடாக லவ் இருந்ததுன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது பாசிட்டிவாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காதல் கைகூடும். பணவரவு எதிர்பார்ப்பை விட அதிகமாக இந்த ஆண்டு கிடைக்கும். அதனால் ஏற்கனவே ஏதாவது கடன்கள் இருந்துச்சுன்னா அனைத்து விதமான கடன்கள் அடையிறதுக்கான ஒரு காலம் இது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு 100% இந்த ஆண்டு குழந்தை பிறக்கும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காங்க. ஸோ அதனால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு. IVF, IUI, ICSI போன்ற முறைகளில் கூட செயற்கையாக இல்லை 2 வருஷமாக இல்லைன்னா கூட செயற்கை ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியாக கிடைக்கும். ஸோ கோர்ட்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு சால்வ் ஆகும். பட் ரிசல்ட் ஒரு 100% சாட்டிஸ்ஃபிகேஷனான ரிசல்ட் வராது. வேலை இல்லாத துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையிலேயே இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்மனண்ட்டான ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஏற்படும். தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ். ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலையில் சிக்கல் ஏற்படும். வேலையில் ப்ரெஷர் ஏற்படும். 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது வேலையில் நிம்மதின்றது இருக்காது. வேலையில் அதிகமான சிக்கல் ஏற்படும். குழந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுளுக்கு சார்ந்த கிராம்ப் பிரச்சனைலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நரம்பு சார்ந்த ப்ராப்ளம் ஏற்படும். மூத்த சகோதரத்துடன் சின்ன சின்ன வருத்தம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்காரு. ஸோ அது ஒரு பேலன்ஸ்டான பலன். பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. 5ஆம் இடத்தில் சனி இருக்குது. இது பூர்வ புண்ணிய சனி.
அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் சனிம்பாங்க. அதே போல் ராசிக்கு 10ல் கேது பகவான் இருக்காரு, ராசிக்கு 9க்கு குரு வராரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடி போனோன்னா வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டா கிடையாது, இல்லை கல்யாணத்துக்காக ஓடி போய் பொண்டான்ட்ட கிடையாது, அப்படி கிடையாது. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும்பாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவனுக்கு 9ல் குரு, அவனுக்கு 9ல் குரு அத்தான் போயிட்டாம்பாங்க ஜோசியர். ஸோ அந்த மாதிரி பலன். ஸோ இது கோச்சாரத்தில் வந்திருக்கு, இது நல்லது. ஸோ அதனால் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிடுங்க, நல்லா இருப்பீங்க. பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும், உங்களுக்கு விரும்பிய பாகம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டீங்கன்னா அந்த விரும்பிய ஒன்று கிடைக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த காலம் இது. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். உங்களுக்கு ஒரு பிராண்டு கிரியேட் ஆகும், பிராண்ட் நேம் கிரியேட் ஆகிறதுக்கான காலம் இது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய நேம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். யார்ப்பா இவன் அப்படின்னு எல்லாருமே அந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும், விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும். வெளிநாடு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். ஸோ பிஆரில் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் கூட வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பிஆர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கல்யாணம் ஆகி பிரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு மறு திருமணம் ஏற்படும். வீடு சேஞ்ச் ஆகிறதுக்கு, இருக்கிற வீடை விட்டுட்டு வேறு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை மூலமாக ஆதரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த படிப்பில் வந்து அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும். நெகட்டிவ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக அதிகமான செலவுகள் ஏற்படும். வண்டி அடிக்கடி பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்ஜின் செலவு ஏற்படும். எத்துணை கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய கம்பெனியில் ரெகக்னைசேஷன் கிடைக்காது. நீங்கள் கடுமையான எஃபோர்ட் போடுவீங்க, என்ன நீ செஞ்ச அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ரெகக்னைசேஷன் இந்த டைமில் கிடைக்காது. கணவன் மனைவிக்குள்ள அதிகமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதன் மூலமாக தாம்பத்தியம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான ஞாபக மறதி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது இருக்கும் பொழுது வேலையில் கவனக்குறைவு ஏற்படும். வண்டி வாகனம் வண்டியை கொண்டு போய் கீ விட்டு வந்துடுவீங்க. வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு நைட்டு தூங்கிடுவீங்க. ஐயோ வண்டி வெளியே நிறுத்திட்டோன்னு சொல்லுவீங்க, சாவியோட நிறுத்திட்டு வந்துடுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்படும். நேரம் நல்லா இருந்தால் பைக் திருட்டு போகாது, எல்லாம் திருட்டு போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறையா ஞாபக மறதி வரும். உதாரணத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது வரும் பொழுதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் யாராவது பஸ்ஸில் போவாங்க, பேக் வச்சுட்டு போவாங்க, அப்படியே ஃபோனில் பேசுவாங்க, பொண்டாட்டி சண்டை போடும். அந்த சண்டையில் பேக் விட்டு இறங்கிடுவாங்க. அந்த பஸ்ஸு நியூ பஸ் ஸ்டாண்ட் போய்டும். திரும்ப வண்டியை துரத்திட்டு இன்னொரு பஸ்ஸில் போவாங்க. பஸ்ஸு பிடிச்சிடலாம், வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின் முடியாது. இங்கேருந்து ஒரு டெல்லி போகிற ட்ரெயினில் நீங்கள் திருப்பதி போகிறீங்க, திருப்பதியில் இறங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஞாபகம் வருது, அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாது, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பயணத்தில் உடைமைகளை தொலைச்சி விடுவீங்க, மறந்து விடுவீங்க. ஸோ ஞாபக மறதி அதிகமாக வரும், அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்கு 2026 எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் குரு கேது. ஸோ இது மாதிரி அமைப்பு இருக்குது. ஸோ இதன் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னா பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இதில் பாசிட்டிவ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் நிலம் இருந்தால் புதிய வீடு கடன் வாங்கியாவது கட்டிடுங்க. இல்லை கொஞ்சம் பணம் இருக்குது, ஒரு நிலம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கடனை வாங்கியாவது நிலம் வாங்கிடுங்க. இல்லைன்னா தேவையில்லாத கடன் விரயமாயிடும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா லோன் போட்டு ஒரு லேண்ட் வாங்கினாங்கன்னா அது நல்லது. அப்பாவுக்கு 10 லட்ச ரூபா மெடிக்கல் செலவு நல்லது தான், ஆனால் அது வேஸ்ட் விரையும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கையில் இருக்கிற பணத்தை இதிலே செலவு பண்ணிடுங்க, நல்ல விஷயத்துக்கு பண்ணிடுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்காருன்னா கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணி இன்னும் ஒரு 6 டைனிங் டேபிள், ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி 5 டைனிங் டேபிள் வச்சாருன்னா 20 பேர் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை ஒரு பரோட்டா போடுற தோசை போடுற ஒரு பெரிய ஃப்ரையர் இன்னொன்று சேர்த்து வாங்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிரயோஜனமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க. வாழ்வில் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 ஒரு கண்டிப்பாக ஒரு லிஃப்ட் ஏற்படும். புதிய திட்டங்கள் பெரிய அளவில் வெற்றி தரும். இதுவரை விற்பனையாகாத பூர்வீக சொத்துக்கள் அல்லது உங்களுடைய சொத்து ஏதாவது ஒன்று விற்றுட்டு வேறு பக்கம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் விற்பனை நல்ல ரேட்டுக்கு ஆகிடும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால பிரபல யோகம் ஏற்படும். ஸோ பிரபலமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய எதிரிகள்லாம் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒற்றுமை இல்லாமல் போயிடுவாங்க. வேறு இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற ஊரை விட்டு வேறு இடம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கான சூழல் ஏற்படும். தேவையில்லாத பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
நெகட்டிவ் அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்து ராசியை பார்க்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹெல்மெட்டு போடாமல் போகாதீங்க. வீட்டில் நகை பணம் இருந்தால் அது மிஸ் ஆகிறதுக்கு அல்லது திருட்டு போகிறதுக்கு அல்லது பயணத்தின் போது நீங்களே விட்டுட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. பூர்வீக சொத்து விற்பனையாகும். ஆசைப்பட்டு வாங்கிய சொத்து கூட விற்கக்கூடிய நிலை ஏற்படும். சொத்து பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு வேலைன்னா உங்கள் திறமையில போங்க. வெளிநாட்டுக்கு நான் பணம் கொடுத்து போகிறேன் அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் பணம் கொடுத்து போகிறேன், டிரான்ஸ்ஃபரு நான் பணம் கொடுத்து போகிறேன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் லாஸ் ஆகிடும். ஏமாற்றிடுவாங்க. வேலையும் கிடைக்காது, பணமும் திரும்ப வராது. உங்களை லிட்டரலி அவங்க சீட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏதாவது அரசியல்வாதி அல்லது அரசு அதிகாரி அல்லது ஏதாவது ஒரு இந்த டிவியில் டிபேட்டில் பேசுகிறவங்க பேச்செல்லாம் கேட்டு யார்ட்டையா பணம் கொடுத்தீங்கன்னா பட்டராமல் அடிச்சு விடுவானுங்க. அதாவது ஏன் உங்களுக்கு பணம் திருப்பி தரேன், அது வேலை ஆகலை, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கம்மானுங்க. உங்ககிட்ட வாங்கின பணத்தை அவனுங்க பேங்கில் போட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட்டே திரும்ப 2-3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பாதி கொடுத்துருவானுங்க. திரும்ப 4 வருஷம் கழிச்சு மீதி பாதி கொடுத்துருவானுங்க. நான் உங்களை ஏமாத்தலை, நான் ஒருத்தட்ட கொடுத்தேன், அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு டவுட் வரும். ஒருவேளை நம்ம நிஜமாலும் கொடுத்ததை இவர் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏமாந்துட்டார் போல இருக்கு, பாவம் கை காசு போட்டு கொடுத்துருக்காருன்னு உங்களையே நம்ப வச்சிருவானுங்க. ஸோ கௌரவம் அந்தஸ்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்படி கௌரவம் அந்தஸ்து பாதிக்கும்னா, யார்ட்டே கடன் கேட்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும், கொடுக்குறான்னு சொல்லுவீங்க, ஆனால் உங்களால் டைமுக்கு கொடுக்க முடியாது. அப்புறம் ஏன் அன்னைக்கு சொன்னேன் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல வாக்கு கொடுப்பீங்க, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாத மாதிரி போயிடும். அதனால் அந்தஸ்து பாதிக்கும். தொழில் முடக்கம் ஏற்படும். கேஷ் ஃப்ளோ, உங்களுடைய தொழில் வந்து அப்படியே ஸ்லோவாகிடும். கேஷ் ஃப்ளோ மிக தட்டுப்படும். அதாவது உங்கள் கையில் இருக்கிற பணம் வந்து எதிர்பார்த்த மாதிரி, நான் என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 1 லட்சம் திடீர்னு புரட்ட முடியும், ஆனால் இந்த டைமில் உங்களால் புரட்ட முடியாத மாதிரி நிலைமை ஏற்படும். உங்களுடைய growth வந்து படிப்படியாக குறையும். உங்களுடைய growth வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு டெம்பரவரியாக இப்போ ஒரு தொழில், ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிரியாணி கடை ஒருத்தர் சென்னையில் ஓப்பன் பண்ணி அவர் ஒவ்வொரு வருஷமும் 4-5 கடை ஓப்பன் பண்ணிட்டே இருப்பார். பார்த்தா இந்த 2026 ஜனவரிலேருந்து டிசம்பருக்குள்ளே ஒரு 2 கடை கூட ஓப்பன் பண்ண முடியலையே, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு டெம்பரவரியாக உங்களுடைய growth வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். திரும்ப 2026 பிறகு நல்லா இருக்கும். பட் அது வேறு விஷயம். பட் 2026 டெம்பரவரியாக தனுசு ராசிக்காரங்களுடைய growth கொஞ்சம் ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.